பிரகாஷ் அண்ணே, பிரியாணி கடைக்கெல்லாம் வரல. ஏய் இறங்கடா. கேக்கு கடைக்கு தான் வந்திருக்கோண்ணே. கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு. என்ன அப்படி பாக்குற? இதான் நீ வர நேரமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன் கூட சேர்ந்து சுத்தாத. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். லெட்ஸ் பிரேக் அப். இந்த பில்லை நீயே பே பண்ணு. இல்ல பில் என்ன பாக்குற? இதுவரை எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்காக. கட்டு தல. டேய் யாரா இவன்? லவ் கிவன் போறான். டேய் ஒன்னதான்டா. ஆள் வேற பார்க்க செம்மையா இருக்கா. எனக்கு தெரியாம செட் பண்ணி வச்சிருக்கியா? டேய் லூசு, அவளே தின்னுட்டு பில்லு கட்ட முடியாம நம்ம தலையில கட்டிட்டு போறான். இந்தா போய் கட்டு. பில்லா? 8500 ரூபாயா? இவ ஒருத்தி மட்டும் அவ்வளோ சாப்பிட்ருக்காளா? ஏண்டா நம்மளே எவ்வளோ பெரிய கேடி, இவன் நம்மளுக்கு மேலே கேடியா இருப்பா போலக்கு. கட்டுறா பார்த்துக்கலாம். உஷாராக்கணும்டா. மச்சான் அவன் எங்கடா போயிருப்பா? என்னடாச்சு? என்னடா டிராஃபிக்கா இருக்கு? கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய் ஓவரா மிரட்டி. அந்த 8500 ரூபா என்னடா சொல்ற? இவன் இதே போல பதம் சுத்துவா போலக்குறா. நீ பாத்தியா நான் பண்ணேனா? பின்னாடி வந்து இடிச்சிட்டு நான் பண்ணேனா? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதான் மரியாதை உனக்கு. அந்த பக்கத்துல இருந்து போற. ஐயோ இவனுங்களா? முடியாது. ஸ்டார்ட் பண்றா. அட ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்றா. போசிரோ. ஏய் இன்றி चलोடா. ஏய் அண்டா போறடா. ஏய் என்னடா ஸ்கூட்டில எவ்வளவு ஸ்பீடா போறா? எங்கடா போனா? அதுக்குள்ள எங்கடா போயிட்டா? ஏண்டா அப்ப இன்னைக்கும் 8500 ரூபா கிடைக்காதா? டேய் 8500 ரூபாய்டா முக்கியம். அது ஏன் 8500 ரூபா? எனக்கு முக்கியம். எனக்கு முக்கியம்டா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்ட போறேன். மாட்டினியா? ஏய்யா நீ தின்னுட்டு எங்க தலையில கட்டினிய 8500 ரூபா. அது கூட ஃபர்ஸ்ட். சாரிங்க, எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிருந்தேன். வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாம யாரு கம்மியா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும்னு பெட் காட்டிட்டாங்க. சத்தியமா எனக்கு அவ்வளோ சாப்பிட முடியல. ஸோ நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. அதான் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சான்னு எங்க தலையில கட்டிட்டு போயிட்டா? கடைக்காரன் எங்களை மாவட்ட விட்டான் தெரியுமா உனக்கு? இல்லைங்க, உங்களை பார்த்தா டீசெண்டா இருந்துச்சு அதான். என்ன மாவாட்டுற மாதிரியா? டேய் என்னடா வாயை பொழந்துட்டு இருக்க? ஒழுங்கா காசு திரும்ப கொடுங்க. காசு இப்போ இல்லைங்க. இப்போ இல்லையா? அப்ப வண்டி விட்டுட்டு கிளம்பு. எது 8500 ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வண்டியா? அப்ப காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. இதனடா எதுவுமே எடுத்து வர மாட்டா? இன்னும் 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட salary credit ஆயிடும். பணம் வந்த உடனே உங்க காசு திருப்பி கொடுத்துடுறேன். ப்ளீஸ் 2 நாள்ல திரும்ப கொடுத்துறணும். உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பரா? டேய் அப்புறம் அவளை கான்டாக்ட் பண்றது?
சொல்லு சொல்லு. யாரா நம்பர் கேட்குறேன்? ஓகே 9764480965. 10 நம்பர் இருக்கான்னு பாடுறா. சார் சாவி கொடுக்க சொல்லுங்க டேய் சார். சாவி கொடுறா. சும்மா இரு மச்சான், நான் சாவிலாம் கொடுக்க மாட்டேன். டேய் 2 நாளில் கொடுத்துருவாங்கடா. ஹலோ 2 நாள் திரும்ப கொடுத்துடணும், ஓகேவா? ஷோர். கொடுறா. இந்தா வச்சுக்கோ, 2 நாள் பணம் வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. சிப்பா தேங்க்யூ சார். வெங்கட்டண்ண, நீ ஏன் ஒன்று கல்யாணமே பண்ணிக்கல? நமக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் செட் ஆகாதுப்பா. அதான் இப்படியே ஜாலியாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன உண்மை? கல்யாணத்துக்கு தான் நீங்கள் செட் ஆக மாட்டீங்களே. ஆமாம், ஒரு பெரிய 7 கல்யாணம் பண்ண மாதிரி பேசுகிறாப்புல. ஜனா இதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா? இவன் ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா. யாரு இவனா? நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவன் காது கேட்காதே. ஏன்பா? ஜனாக்கு அவ விபூதியில் குங்குமமே பூசிட்டா. நம்ம ஆளு அவனை பார்த்ததுலேருந்து வந்துடுச்ச விட்ட பூனா மாதிரியே சுற்றிட்டு இருக்கானே. ஏன்பா ஜனா, நம்ம எவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கோம். 8500 ரூபாலாம் இப்போ பெரிய விஷயமாப்பா. அண்ணன் சொன்னது ஏன்டா என்னைய மறைக்கிற? டேய் அவள் தப்பான நம்பர் கொடுத்துருக்காடா. கால் பண்ணால் போகவே மாட்டேங்கிறா. நம்பர் வாங்கும்போது சரியாக்கான்னு பார்த்துக்கணும். நீ அவனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா? டேய் இப்போ அவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? ஜனா, திருடும் போது மட்டும் உஷாராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திருடுங்கிட்டையும் உஷாராக்கணும்டா. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். ஐ நோ. இப்போவே போவோம். முதல்ல இந்த பீரோ முடிப்போம், அப்புறமே பிளாக்ல போய் இன்னொரு பீரோ வாங்கி அடிச்சுக்கிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, பூஜா இருக்காங்களா? ஐயோ இவனுங்களா? ஹாய். ஹேர் கட் பண்ண. ஏண்டா போன வாரம் தாண்டா வெட்டினேன். டேய் அது போன வாரம். இப்போது ஹேர் செட் பண்ணும். மச்சான், உள்ள ஒரு முள்ள மன்றி உட்காந்துருக்கு, இது அது ஜூக்கு அமுச்சு விட்டு வரேன். ஓகே. டேய் உன் மூஞ்சிக்கு முடி வெட்ட இந்த பொண்ணு தான் வேணுமா? வீட்டுக்கு போறப்ப நீயே பிடிங்கிட்டு போன. டேய் இங்க இருக்கேன்டா. ஏய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவேன். நீ என்ன அஜித் குமாரா? தெரிஞ்சு வச்சுக்க. போறியா இல்ல இங்கே நானே பிடிங்கி விட்டுறேன். வாடி வெல்ல வா. மூஞ்சே இல்லாத மூஞ்சி. எதுக்கு வந்தீங்க? பின்ன ஹோட்டலுக்கு போய் முடி வெட்டுவாங்க. ஆனா அங்கேயும் சில பேர் ஏமாத்துறாங்க. இவன் நம்மளோட சூப்பரா இருக்கிறான். டேய் போட போறண்டா போடா டேய். மச்சான் சேர் ஃப்ரீ ஆயிடுச்சு. போதும் போதும், வா உட்காரு உட்காரு வா. கண்ணாடி வேற நான் போட்டுக்கிறேன். மச்சானுக்கு நல்லா அழகா ஸ்டைலா சூப்பரா முடி வெட்டுங்க. ஓகே? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்டா. சரி நான் வெளில வெயிட் பண்றேன். ரிசப்ஷனிஸ்ட் பேசிட்டு. ஓகே பாய்.
வாவ் மச்சான், என்னோட அழகாயிட்டியடா. உன் கல்யாணத்துக்கு பியூட்டிஷியன்லாம் தேவையில்லை, பொண்ணே ரெடி பண்ணிடும். சரி, ம் கண்ணாடி கொடு. கொஞ்சம் அழகாக இருந்தால் பிடிக்காது. சரி மச்சான், நான் போய் பில் பே பண்ணிட்டேன், ஓகேவா? போய்ட்டு வா. இனிமே நீங்கள் தர வேண்டிய 8500 ரூபா தர வேணாம். டெய்லி இதே மாதிரி வந்து கழிச்சிக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எனக்கு முடி வெட்டி விடலாமே? ரிசப்ஷனிஸ்ட் சார் நான். ஓ, ரிசப்ஷனிஸ்டா? அப்போ மேனிக்யூர் பண்ணலாமே? ம் ஓகே.